உங்களுக்கான வார்த்தை தான், உங்கள் விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்டார். உங்கள் விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்டபடியினால் உங்களோடு அவர் நடக்க ஆயத்தமாகிவிட்டார். இனி நீங்க பயப்பட தேவையில்லை. உங்க ஜெபத்தை கர்த்தர் தாங்கி பிடித்து உங்களுக்காக அவர் உங்களோடு நடந்து வருகிறார். எங்க தெரியுமா? நீங்கள் யாருக்காக ஜெபித்தீர்களோ அவரை சந்திக்கும்படி. ஸ்தோத்திரம். இன்றைக்கு ஒரு வார்த்தை, நீங்க யாருக்காக ஜெபிக்கிறீங்களோ அவர்களை சந்திக்க கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு கூட புறப்படுகிறார். அந்த நபரை சரியாய் காட்டி கொடுத்துருங்க. அந்த ஒரு நபர் யாருன்றதை சரியா கர்த்தருடைய சமூகத்துல காட்டி கொடுத்துருங்க. இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு சேர்ந்து புறப்பட்டு வர ஆயத்தமா இருக்கிறாரு. எவிரோடு புறப்பட்டு எவிருவின் வீட்டுக்கு போன கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு இந்த ஜெப நேரத்திலிருந்து புறப்பட்டு நம்மோடு கூட வந்து நாம் யாருக்காக ஜெபிக்கிறோமோ அவர்களுக்கு விடுதலையை கொடுத்து அவர்களை மறுபடியும் எழுப்பிவிட கர்த்தர் உண்மை உள்ளவரா இருக்க. தகப்பனின் விண்ணப்பத்தை கேட்டவர் நமது விண்ணப்பத்தை அவர் கேட்கிறார். தகப்பனின் விண்ணப்பத்தை கேட்டு தகப்பனோடு சென்ற கர்த்தர் இன்றைக்கு நமது விண்ணப்பத்தை கேட்டு நம்மோடு கூட வந்து யாருக்காக ஜெபித்தோமோ, யாருக்காக கண்ணீர் சிந்தினோமோ, யாருக்காக தொலை தூரத்தில் இருந்து தேவனை நோக்கி வந்தோமோ அவருக்காக கர்த்தர் அற்புதம் செய்ய போறாரு. இன்றைக்கு இந்த ஜெபத்துல நிச்சயமா ஒரு வார்த்தையை சொல்றேன். நீங்க யாருக்காக ஜெபிக்கிறீங்களோ அவங்களுக்கு நிச்சயம் விடுதலை உண்டு. அவங்களுக்கு நிச்சயம் விடுதலை உண்டு. அது வேறு விதமா முடிய போறதல்ல. அடுத்து விடுதலையில தான் முடியும். அது கர்த்தர் கொடுக்கிற விடுதலை. அப்ப தகப்பனுக்கு ஒரு வார்த்தை வருது, எபிருவே வா புறப்படலாம். எபிருவே வா புறப்படலாம். உன் மகளுக்காக தானே வந்த, உன் மக பிழைக்கணும்னு தானே வந்த, வா போலாம், வா போலாம். உன் வீட்டு எங்க இருக்கு, வா காட்டு, நான் உன் கூட வரேன். ஸ்தோத்திரம். எபிரு கூட போன கர்த்தர் இன்றைக்கு நம்மளோடு வர ஆயத்தமா இருக்கிறார்.